டேட்டு வந்து யார் போடுவா அப்படின்னா, சனி வந்து அதிகமாக வலுப்பெற்றவன் கையில் டேட்டு போடுவானா. அட கேன மூதி. ஏன் அதுக்கு காரணம் என்ன சொல்லுது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த செவ்வாய் காரகம் சனியும் அங்கே இணைச்சி சொல்லுது. அது என்ன அதை சொல்லத வந்து எனக்கு சொல்கிறது கூட கேவலமாக இருக்குது. அதனால் நம்ம அது சொல்கிறத விட்டுரும். ஜோதிடத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது செவ்வாய், சரிங்களா? அதனால தான் மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் முதல்நிலை காரகம். இப்போ பூமி தானே செவ்வாயுடைய காரகம் அப்படின்னா, இந்த மனிதர்கள் இங்கே உயிர் வாழ்வது இந்த பூமியில் என்பதால், இந்த உயிருள்ள மனிதர்கள் அனைவரும் இங்கே வாழ்வது இந்த பூமியில் அப்படிங்கிறதுனால, இந்த செவ்வாய் என்பது பூமி காரகன் என்று அழைக்கப்படுகிறதை தவிர்த்து, இந்த செவ்வாய் என்பது ஒரு உயிருள்ள இயங்கும் உடலை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த செவ்வாயில் அங்கே இருக்கின்ற அங்கே உயிர்காரகம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயுள் காரகன், கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி. அப்போ இந்த சனி என்பது இங்கே ஆயுள் காரகன், இந்த சனி தான் அங்கே உயிர்காரகன். அப்போ இந்த சனி என்கின்ற இந்த உயிர்காரக கிரகமானது இந்த உடலில் இருக்கின்ற வரைக்கும் தான் அந்த உடல் என்பது இங்கே இயங்குகிறது. இதனால தான் செவ்வாய் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மகரத்தில் போய் உச்சமாகிறார். இதனால தான் சனி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேசத்தில் நீச்சமாகிறார். இந்த உடல் காரக கிரகம் என்கின்ற செவ்வாய் உயிர்காரகன் வீட்டில், சனியினுடைய வீட்டில் உச்சமாகிறது. அதற்கு அடுத்ததாக இந்த சனி ஏன் அங்கே மேசத்தில் நீச்சமாகிறார் அப்படின்னா, இந்த உடலில் இருந்துதான் உயிர் என்பது வெளிப்பட வேண்டும் என்பதால், இங்கே உடலை குறிக்கக்கூடிய செவ்வாயினுடைய வீட்டில் மேசத்தில் இந்த சனி என்பவர் நீச்சமாகிறார். இங்கு மேலும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி என்பது நேரடியாக இணைந்து எந்த ஒரு மற்ற சுப கிரகங்களுடைய தொடர்புகளும் இல்லாத போது, இந்த செவ்வாய் சனி என்பது நிச்சயமாக இந்த உடல் மற்றும் இந்த உடல் பழுதினால் இந்த உயிர் இங்கே பங்கப்படுவதற்கான ஒரு நிலையினை அங்கே கொடுக்கின்றார். இதிலும் மிக குறிப்பாக இங்கே அவருடைய ஜாதகத்தில், அதே ஜாதகத்தில் ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய 8ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இங்கே பலகீனப்படுகின்ற போது இந்த செயல் என்பது இங்கே நடக்கின்றது. அதுவும் சனி தசை அல்லது செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை அல்லது சனி புத்தியில். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, 89 என்கின்ற வயதை இதை வந்து விபத்துகளாக தான் நம்ம அறிய முடியுமோ அப்படின்னா இல்லை. ஒரு மனிதன் என்பவன் 8ல் 9 என்கின்ற பாக்கியத்தை கடப்பது மிக மிக கடினம். அதாவது 89 வயது அப்படிங்கிறத கடப்பது மிக மிக கடினம். ஏன் கடினம் அப்படின்னா, 8 என்பது இங்கே சனியை குறிக்கின்றது, இங்கே 9 என்பது செவ்வாயை குறிக்கின்றது. ஆகவே இந்த 8ல் 9 கிடைக்கின்ற ஒரு மனிதன் மட்டுமே தான் 90 வயது அப்படிங்கிறத போய் அடைகிறான்.